கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, என் உடன் விசுவாசிகளே, இறைமைந்த நேசுவின் நன் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் சத்திய வசனத்தை உங்களுக்கு வழங்குபவர் சகோதரர் ஜேமி ஜெபராஜ் அவர்கள். இவர்கள் ஆக்கூர் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை குருசேகரத்திலே தீவிர விசுவாசியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது வேலை நிமித்தமாக புதுக்கோட்டை குருசேகரத்திலே தனது ஊழிய பணியினை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா அவர்களை நான் வருக வருக என வரவேற்கிறேன். இவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்களுடைய பெற்றோர் இருவரும் தங்களை முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள் ஒப்படைத்தவர்களாக கிறிஸ்துவுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு பணியினை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மகனும் இதே பணியை தொடர்ந்தவராக இருக்கிறார். ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்று இன்றைய நாளின் அருளுரையை வழங்கும்படி நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகிறதான முதலாம் நாளாகிய நாளிலே அருளுரைக்காக நமக்கு நம்முடைய திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி, அது யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 தொடங்கி 47 வரையிலான வசனங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி இடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களில் தேவன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவன் ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாற்றம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்தால் நான் சொல்கிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஞான கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். ஞான கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. வாழ்த்துகிறவரே, உம்மை விசுவாசிக்கிறீர்கள் உள்ளத்திலே தங்கியிருந்து அவதிப்போது அன்பின் தீயினால் நிரப்பெறும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, ஒரு சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பரிசுத்தமாக்கிறோம். அது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஜெரோம் ராபின்சன் டிஎல்சி ஆக்கூர் யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்களே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற
விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த கொரோனா லாக்டவுன் காலங்களிலே தேவாலயங்கள் பூட்டப்பட்டு நாம் கடவுளை துதித்து ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலே, கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியாத இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக ஆண்டவருடைய வார்த்தை, குறிப்பாக நம்முடைய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையினுடைய ஒவ்வொரு வாரமும் அந்தந்த நாளுக்குரியதான அருளுரைகளை வாரந்தோறும் நமக்கு தவறாமல் வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய ஜெரோம் ராபின்சன் டிஎல்சி ஆக்கூர் யூடியூப் சேனலை அதனுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள் சார்பாகவும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் அவங்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் ஒழிக்க செய்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரம் அந்தந்த நாளுக்குரியதான அருள்களை கேட்க மறக்காம அதன் அருகில் இருக்கிற பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல இது ஒரு பேருதவியாக இருக்கும் என்பதால் நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக்கில் நீங்கள் அதிகம் ஷேர் பண்ணுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காணொலி வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் கூறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஜெரோம் மாமா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அருளுரைக்கென்று யோவான் நற்செய்தி நூலிலிருந்து நமக்கு அருளுரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியாளரை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், இதற்கு முன்பதாக நம்முடைய யூடியூப் சேனலிலே மே 13ஆம் தேதி அன்றைய அருளுரையிலே யோவானை கொடுத்ததான ஒரு நீண்ட விளக்கத்தினை அந்த அருளுரையின் முன்னுரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவானை குறித்து அதிகம் தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் நீங்க அன்றைய நாளுக்குரியதான அருளுரையிலே யோவானை குறித்து விளக்கத்தை நீங்கள் அதில் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். யோவானை குறித்ததான ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு அதன் அடுத்தபடியாக நான் அருளுரைக்கு கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். யோவான் ஒரு செல்வந்தனாக இருந்தார். யோவான் ஒரு செல்வந்தனாக இருந்தபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பராமரிக்கும்படியாக தன்னுடைய தாயை யோவான் இடத்திலே அவர் ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அவன் செல்வந்தனாக இருந்தபடினாலே தன்னுடைய தாயை சரியாக கவனித்துக் கொள்வார், நன்றாக பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு காரணத்தினாலே ஆண்டவர் யோவான் இடத்திலே தன்னுடைய தாயை ஒப்படைத்திருக்கலாம். யோவான் இடத்திலே தன்னுடைய தாயை ஒப்படைத்ததற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, யோவான் ஒரு தைரியமான அல்லது ஒரு மிக அன்பானவராக நமக்கு காட்சி அளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கைது செய்த போது எல்லா சீஷர்களும் ஓடி ஒழித்துக் கொண்டார்கள். எங்கே நம்மையும் சேர்த்து சிலுவையில் அடைத்து விடுவார்களோ, எங்கே நம்மையும் கொன்று விடுவார்களோ என்று பயந்து சீஷர்கள் எல்லாம் ஒழிந்து கொண்டார்கள். பேதுரு கூட ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறான். இவன் நஸ்ரேயனாகிய இயேசு கூட இருந்தான் என்று அவர்கள் சொல்கிற போது அவன் அதை மறுதலிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் அவர் எனக்கு தெரியாத சொல்லி சத்தியம் பண்ணவும் அவன் தொடங்குகிறான். ஆனால் யோவான் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு இயேசுவை காண சிலுவையின் அருகிலே வந்து நிற்கிற ஒருவனாக இருக்கிறான். ஆண்டவர் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தால் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையின் அடியிலே அவர் நின்று அன்பு கொண்டிருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் தனக்கு அன்பாயிருந்த சீஷனை பார்த்து அப்படின்னு சொல்லி அதை 3ஆம் வார்த்தையிலே அவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கடவுள் யோவானை அதிகம் நேசித்தார். அதே போல யோவான் கடவுளை அதிகம் நேசித்ததின் காரணமாக தன்னை கொன்றாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையின் அண்டையிலே இயேசுவை காணும்படியாக அவன் வருகிறான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன மாத்திரத்திலே அதை இருவருமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு காரியம் என்னவென்றால், கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவருக்கு மிக பிடித்தமான ஒரு வார்த்தை, ஒரு பிடித்தமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவத்தினாலே அவர் விழுந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கீழ்ப்படிந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே விதமாக ஆண்டவர் சிலுவையை தங்கிக் கொண்டிருக்கும் போது 3ஆம் வார்த்தையாக யோவான் இடத்திலே தன்னுடைய தாயையும் தன் இடத்திலே யோவானையும் வைத்து ஆண்டவர் அழகு பார்க்கிறார். அவர்கள் உடனே அதை ஏற்றுக்கொண்டபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை கொடுக்கிறார்.
தன்னுடைய இரண்டாம் வருகையிலே அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்கிற தரிசனத்தை யோவானுக்கு வழங்குவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொதிக்கும் எண்ணெய் குப்பரையில் யோவானை போடுகிறார்கள். நம்ம வீட்டுல சமைக்கும் போது கூட ஒரு துளி டிராப் நம்ம கையில பட்டாலே அது நம்ம குதித்து போடுவோம் இல்லையா? ஆனா யோவானை கொதிக்கும் எண்ணெய் குப்பரையிலே அவனை போடுகிறார்கள். அவன் இறக்கவில்லை, சாகவில்லை என்பதற்காக பத்மத்தீவுக்கு யோவானை நாடு கடத்துகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்றைக்குதான் பத்மத்தீவில் தான் ஆண்டவருடைய தரிசனம், இரண்டாம் வருகையின் தரிசனத்தை யோவானுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அங்கேதான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்ததான அந்த தரிசனத்தை யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக யோவானை குறித்து நிறைய காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பகுதியானது எங்கே நடக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஒரு பண்டிகை நாளிலே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமிலே பெதஸ்தா குளத்திலே 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் குணமாக்குகிறார். அவன் குணமான பின்பாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடும் என்று சொல்கிறார். அதை பார்த்த யூதர்கள், ஓய்வு நாளிலே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லி அந்த சொஸ்தமான அவனை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். ஏன்னா யூதர்கள் நியாய பிரமாணங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் ஓய்வு நாளிலே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்றாங்க. அவன் சொல்றான், என்னை சுத்தமாக்கியவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடம் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடம் என்று உன்னிடமே சொன்ன அந்த மனுஷன் யார் அப்படின்னு இயேசு அந்த ஜனக்கூட்டத்தை விட்டு விலகி இருந்ததால் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. மீண்டுமாக தேவாலயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 38 வருஷம் வியாதியா இருந்த குணமாக்கிய அவனை அவர் மீண்டுமாக சந்திக்கிறார். சந்தித்து மீண்டும் அதிக கேடுண்டாக ஏதும் பாவம் செய்யாதே என்று அவனிடத்தில் சொல்கிறார். அவன் தன்னை குணமாக்கியது இயேசுதான் என்று அந்த யூதர்களுக்கு அவன் சொல்கிறான். அவர்கள் ஓய்வு நாளே இயேசு அவனை குணமாக்கினார் என்பதால் அவரை கொலை செய்யும்படியாக அவர்கள் வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறது, இந்த அதிகாரம் முழுவதுமாக காணப்படுகிறதான ஒரு காரியம். நம்முடைய அருளுரையிலே பிற்பகுதியை நமக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் பிற்பகுதியை நமக்கு அருளுரையாக நம்முடைய திருச்சபையார் வழங்கி இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஸ்கூல்ல ஒரு வகுப்புல ஒரு ஆங்கில பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த ஆங்கில பாடம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாணவன் எழுந்து அந்த ஆசிரியரிடத்துல ஒரு சந்தேகத்தை அவன் கேட்கிறான். சார், நடுவே அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நடுவேவா, அப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவனை சமாளிச்சு, நான் பிறகு நான் அதை பத்தி அந்த விளக்கத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் விட்டு போயிட்டாரு. போயிட்டு ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து தன்னை இருக்கிற எல்லா டிக்ஷனரியும் பரட்டி பார்க்கறாரு. ஒரு 5-6 டிக்ஷனரியை பரட்டி பார்த்துட்டு ஒரு உச்சி போயிட்டாரு. நடுவேனா என்ன மீனிங் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனை அவாய்ட் பண்ணிட்டே வந்தாரு. பார்க்காத போல நடந்து கொண்டு வந்தார். அவன் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். சார், மீனிங் சொல்லுங்க, மீனிங் சொல்லுங்க, மீனிங் சொல்லுங்க அப்படின்னு. அவன் தொல்லை தாங்க முடியாம ஒரு நாள் அவனை கூப்பிட்டு கேட்டார், நடுதேவுக்கு என்னடா ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவன் சொன்னா NATURE அப்படின்னு சொன்னான். அவனோட பாவி நேச்சர் தான் வந்து, நீ வந்து நடுனேன்னு சொல்லி என்ன சாகடிச்சிட்டியடா இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி சொல்றாரு, உன் டிசியை கொடுத்து உன் வீட்டுக்கு அனுப்புற பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் அப்படியே பொத்துன்னு அவர் காதுல விழுந்து சொல்றான், சார் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, என் பொழுதே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபியூச்சரே போயிடுமா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமை இப்படியாகத்தான் இருக்கிறது. வேதத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்படுகிற ஒரு புத்தகம் நம்முடைய வேதமாக தான் இருக்கிறது. இன்றும் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்றும் அதை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் இந்த உலகம் முழுவதுமாக வேதாகமத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல,
வேதத்தின் மூலமாக நிறைய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். யோபுடைய சரித்திர புத்தகம் இன்றும் ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வரலாற்று சான்றுகள் வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. இந்த காலங்கள் மற்றும் நிறைய ப்ரூஃப், வரலாற்று சம்பந்தமான அந்த ப்ரூஃப் எல்லாமே வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே அதிகமாக படிக்கப்படும் ஒரு புத்தகமாக நம்முடைய வேதாகமம் இருந்து வருகிறது. உலகின் பல சட்டங்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டன. உலகிலே அதிகமாக கொடுக்கப்படும் ஒரு புத்தகமாக நம்முடைய வேதாகமம் இருந்து வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிமிஷத்துக்கு 58 வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. ஒரே ஒரு வேதாகமத்தை தடை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் சொல்லிட்டு அதை எரித்தார்கள், இடித்து போட்டார்கள், அதை தள்ள பப்ளிஷ் ஆகாத அளவுக்கு தடுத்தார்கள். ஆனாலும் 1200க்கும் மேற்பட்ட மொழிகளிலே அச்சிடப்பட்டு ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு சுமார் 1,68,000 வேதாகமங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வேதத்தில் இருக்கிற நிறைய மகத்துவங்களை நாம் பார்க்க முடியும். நான் மேலோட்டமாக இருக்கிற காரியங்களை மாத்திரமே சொல்லி இருக்கிறேன். அதில் ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பேர் தெரியும், என்னுடைய அப்பா பேர் தெரியும், என்னுடைய தாத்தா பேர் தெரியும். ஆனா என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா பேர் எனக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமுறை 42 தலைமுறைகளை வேற யாருக்குமே கிடையாது. 48 தலைமுறைகளை இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றிலே அவருடைய தலைமுறையை எடுத்து அவருடைய தாத்தா, அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமுறைகள் மாத்திரம் 48 தலைமுறைகளை நாம் காணப்படுகிறது, வேதத்திலே காணப்படுகிறது. உலகின் பல புத்தகங்கள் அறிவை கொடுக்கும், பல புத்தகங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிற புத்தகங்களாக இருக்கும். ஆனால் வேதாகமம் ஒன்றுதான் அறிவையும் சந்தோஷத்தையும் மாற்றமல்ல, சமாதானத்தையும் இருதயத்திலே மாற்றத்தையும் கொண்டு வருகிற ஒரு புத்தகமாக இருந்து கொண்டு வருகிறது. அன்பை காட்டுகிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது, பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்க்கிற ஒரு புத்தகமாக நம்முடைய வேதாகமம் இருந்து வருகிறது. கீர்த்தனையிலே வேதாகமத்தை பற்றி நிறைய பாடங்கள் வந்திருக்கிறது. அதிலே 125வது கீர்த்தனையான என்னை எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும்படி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும்படி சொல்வாயே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேதாகமம் ஒரு காகிதம் அல்ல, அது பரிசுத்த தேவனின் உயிருள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு பிரியமானவர்களே, யோவான் 5ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களே ஆண்டவர் நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவருக்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நித்திய ஜீவனை குறித்து நாம் அன்றைய நாளிலே அதை குறித்ததான ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, நாம் கெட்டு போகாமல் அல்லது அழிந்து போகாமல் இருப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை காண மறித்தார். இந்த வசனத்தை நாம் காலமாக வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வியாக்கியானம் உண்மை என்றாலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்தது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை அடையும்படியாக. வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது உண்மை. ஆனால் இந்த வசனத்தின் அடுத்த பகுதி மிக அழகாக நமக்கு சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்ததின் நோக்கம் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாகவே ஆண்டவர் மரித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமாக இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக தடையாக இருக்கிற ஒரு காரியம் பாவம். கடவுளுக்கும் நமக்கும்
நித்திய ஜீவனை இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிற தடைக்கு காரணம் நம்முடைய பாவமாக இருக்கிறதுனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அந்த பாவத்தை போக்கினார். இந்த வசனத்துடைய மைய செய்தி என்னவென்றால், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதாக இந்த வசனத்தை நாம் பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்றால் நித்திய காலமாக வாழ்வது, அப்படித்தானே? நித்தியம் என்பது என்றால் ஆங்கிலத்தில் எவர்லாஸ்டிங், இல்லையா? ஒரு மனிதன் மரிக்கிறான் என்றால் அவனோடு அந்த வாழ்க்கை அப்போதே முடிவடைந்தது இல்லை. ஒரு மனிதன் மரிக்கிறான் என்றால் அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்தது என்று ஒரு தவறான கருத்து மக்களுடைய இருந்து கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வேற்று சமயத்தாகும் என்றால் 7 பிறவி, 7 ஜென்மம், 7 ஜென்மம் என்பதாக நிறைய நாம் கேள்விப்படுகிற புராணங்கள், கதைகள், நாடகங்கள், திரைப்படத்தில் கூட நாம் அதை பார்க்க முடிகிறது. விளையாட்டாக சொல்ல வேண்டும் என்றால் கூட, நாயை கையில் எடுத்து அடிச்சோம்னா அடுத்த ஜென்மத்துல நீ நாயதான் பிறப்ப அப்படின்னா நான் சொல்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போல ஆண் பெண்ணை விரும்புகிறவர்களாக இருக்கட்டும், ஒரு பெண் ஆணை விரும்புகிறவர்களாக இருக்கட்டும், அந்த விருப்பமானது நிறைவேற முடியவில்லை என்றால் நாம் அடுத்த ஜென்மத்திலே நாம் என்ன செய்யறோம்? மீண்டுமாக நாம் ஒன்று சேர்வோம் அப்படின்னு சொல்லி நாடகங்களிலே இல்ல புராணங்களே நாம் படிக்கிறோம். அதே போல பழி வாங்க முடியவில்லை என்றால் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மத்தில் நான் பிறந்தாத உடனே பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் கிறிஸ்தவத்திலே அடுத்த ஜென்மம் அல்லது அடுத்த பிறவி இல்லை 7 பிறவி என்பது கிடையாது. நாம் மனிதனாக பிறந்து மரித்தோம் என்றால் நம்முடைய உடல் மாத்திரமே மண்ணிலே புதைந்து மக்கி போகிறதை தவிர நம்முடைய ஆவியும், கடவுள் கொடுத்த ஜீவ சுவாசமாகிய ஆவியும் ஆன்மாவும் கடவுளத்திலே இருக்கிறது. நம்முடைய சரீரம் மாத்திரமே மரணம் அடைகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் 2ஆம் வருகையிலே உயிரோடு இருக்கிறவர்கள் அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், மரித்தவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரோடு கூட அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டிலே நித்திய காலமாக அவரோடு கூட இருந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களோ நித்தியமான நரகத்திலே நித்திய காலமாக நித்திய அக்கினியிலே ஆடுகளை வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதம் நித்திய ஜீவனை குறித்து என்ன சொல்கிறது? யோவான் எடுத்துக்கொள்ளும் வாசிகள், யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது தேவனாகிய பிதாவையும் இயேசுவையும் அறிவது அல்லது அறிந்து கொள்வதாக இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. இயேசு எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த அறிவு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், அவரை பற்றின அறிவு எனக்கு இருக்கிறது. அல்லது பிதாவாகிய கடவுளை பற்றின அறிவு, அவரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறேன், அவரை பற்றின அறிவு என்பது அல்ல. அறிவு என்பது மூளை சம்பந்தப்பட்டது, மூளைக்கு அடுத்தபடியான ஒரு காரியமாக, அதாவது நாலேஜ். அறிவு என்பது நாலேஜ், இல்லையா? ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவதே என்பது இந்த நாலேஜ், அறிவு சார்ந்ததான இந்த நாலேஜ், இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரியும் என்கிற அந்த நாலேஜ் அல்ல. வேதாகத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகத்தில் அறிவது என்ற வார்த்தை கிரேக்க மொழியில ஜினாஸ்கோ அல்லது என்பது மிக மிக நெருக்கமான ஒரு உறவை குறிக்க உபயோகப்படுத்தப்படுகிறது. வேதத்திலே ஒரு சில இடங்களில வேதத்தை அறிவது என்பது இப்படியாக மிக மிக ஒரு நெருக்கமான ஒரு உறவை குறிக்க பயன்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டால், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இந்த இடத்திலே வேதம் என்ன சொல்லி இருக்கிறது என்பது பார்த்தோம் என்றால் மிக நெருக்கமான ஒரு உறவை குறிக்கிறது. அறிவது என்பது ஒரு மிக நெருக்கமான ஒரு உறவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு சகோதர சகோதரிய போல அல்லது நண்பர்களை போல அல்லது கணவன் மனைவியை போல அல்லது உறவுகளை போல நெருக்கமான ஒரு உறவு நிலையை இந்த அறிவது என்கிற ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்க ஒன்றாக இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பகலிலே இந்த குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் மனிதனோடு உறவாடுகிற ஒருவராக இருக்கிறார். மனிதனோடு மிக நெருக்கமான ஒரு உறவை கொண்டு ஆதியிலே ஆண்டவர் மனிதனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை மிக மிக ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருந்ததாக வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. தேவன் கடவுள் ஆதாமும் ஏவாளை பார்த்து, இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்காதீர்கள், நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவீர்கள் என்று தேவன் கூறுகிறார். ஆனால் அவருக்கு கீழ்ப்படியாமல், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை சாப்பிட்டதுனாலே, பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் அன்றைய நாளிலே மனிதனும் கடவுளும் ஒன்றாக மிக நெருக்கமான ஒரு உறவை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக மனிதன் சரீர மரணம் அடைகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அவர்கள் அந்த கனியை புசிக்காமல் இருந்திருந்தால் நித்திய காலமாக அவர்கள் கடவுளோடு ஒரு மிக நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டிருக்க கூடும். அவர்கள் பாவம் செய்ததன் காரணமாக அந்த நித்திய உறவை அவர்கள் இழந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பழைய உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கடவுளாக இருந்தும் அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி தன்னைத்தானே நெருங்கியாக்கி இந்த உலகத்திற்கு வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் ஜீவனை தன் ரத்தத்தை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை அவரோடு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டிலே சேர்க்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் நித்திய ஜீவன் என்பது வசனம் யோவான் 17:3 படி பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஒரு நெருங்கிய உறவை குறிப்பதே நித்திய ஜீவனாக எனப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யவில்லை என்றால் நித்திய காலமாக நெருக்கமான உறவு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது அந்த மிக நெருக்கமான அந்த உறவை, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த உறவை துண்டிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து ஒளிந்து கொள்கிறார்கள். கடவுள் வருகிறார், அவரை ஆதாமே எங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று சொல்வது ஆண்டவர் ஒரு தோளாடையை அவர்களுக்கு கொடுத்து வருகிறார். கடவுள் 1000 நாட்களுக்குள் இந்த உலகத்தை படைத்துவிட்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதன் பிற்பாடு ஆண்டவர் எதையுமே படைக்கவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தோளாடையை கொடுத்து வைக்கிறார். அப்படி என்றால் ஏதோ ஒரு மிருகம் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? அங்கே அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், ரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுள் ஏதோ ஒரு மிருகத்தை அவர் அடித்து அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த தோளாடையை மனிதனுக்கு கொடுத்து வைக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேதம் அழகாக சொல்கிறது. அதன் காரணமாக அந்த ரத்தம் சிந்துதனாலே ஆதாம் ஏவாளுடைய பாவம் அங்கே மூடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆபேலும் காயினும் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிற போது நம்ம சின்ன வயசுல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், காயின் பூச்சி காயங்களை கொடுத்ததாக, அதனால்தான் கடவுள் ஏற்றுக்கொள்ளாததாக அங்கீகரிக்கிறதாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை காணிக்கையாக நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். ஆபேல் அதை செய்தான், ஆனால் காயின் அதை செய்ய தவறிவிட்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதனால் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த காரியத்தை ஆண்டவரே முடிக்கும்படியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க மனிதன் மீது கொண்ட மிகுந்த அன்பின் காரணமாக ஆண்டவர் மனிதன் செய்த தப்பிதங்களை, ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அந்த மரணத்திலிருந்து மனிதன் தப்பித்துக் கொள்ளும்படியாக மனிதன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவனுடைய தப்பிதங்களுக்கு தக்கதாக ஏதோ ஒரு மிருகத்தை
பலியிட சொல்கிறார். அந்த பலியிடும் போது அந்த கோபத்தை ஆண்டவர் அந்த மிருகத்தின் மீது காட்டுகிறார். ரத்தம் சிந்தப்படுகிறது, மனிதனுடைய பாவம் கூடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த விதமாக ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த ரத்தம் சிந்துதலை, இந்த பாவ மன்னிப்பை அவரே அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு கடவுளாக இருந்தும் முன்னதாக ஆண்டவர் பலிகளை விரும்புகிறவராக இருந்தார். பிற்பாடு பலிகளை வெறுக்கிற ஒரு ஆண்டவராக இருந்தார். கடைசியாக ஒரே தரம் பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய கடவுளாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி இந்த பூலோகத்திற்கு நமக்காக நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த பூலோகத்துக்கு வந்து மறித்து ரத்தம் சென்று நம்மளை மீட்டுக் கொண்டார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். பார்த்தீர்கள், இங்கே குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இங்கே முதலாவது யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, என்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி என்றால் மார்க்க பிரகாரமாக குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் எனப்படுகிற மிக ஒரு ஆண்டவரோடு கூடிய அந்த நெருக்கமான அந்த உறவை உடையவனாய் இருக்கிறார். குமாரனை விசுவாசியாதவனோ கடவுளோடு இருக்கிறதான அந்த உறவை காண்கிறது இல்லை என்று அழகாக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, பிதாவாகிய தேவனுக்கு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் எனப்படுகிற அந்த கடவுளோடு கூட இருக்கிறதான அந்த மிக நெருங்கிய உறவானது விசுவாசிக்கிறவனுக்கு உண்டு. அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் ஜீவனுக்கு உட்படுகிறான். ஆக்கினைக்கு உட்படாமல் நித்தியமாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்திலே நித்திய காலமாக ஆண்டவரோடு அவன் ஒரு உறவை, மிக நெருங்கிய ஒரு உறவை கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் அழகாக எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 36 வசனம், யோவான் 5:24 பிரகாரமாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய கடவுளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் யார் விசுவாசமாய் இருக்கிறார்களோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான், அல்லது பிதாவோடும் குமாரனோடும் நெருங்கிய ஒரு உறவை கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இதன் வழியாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நாம் மாத்திரம் பார்த்துவிட்டு நாம் இதை கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நாம் வாசிப்போம். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெங்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இந்த பகுதியை நாம் அடிக்கடி வாசித்து நமக்கு மிக பழக்கமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தர வழியாக கானான் தேசத்திற்குள்ளதாக போகிறார்கள். அப்போது வழியிலே மனம் அடிவடைந்து முறுமுறுக்கிறார்கள். கடவுளை குறித்து அவர்கள் முறுமுறுக்கிற போது ஆண்டவர் கோபம் கொண்டு கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர் புகுத்துகிறார். அப்போது கொள்ளிவா சர்ப்பங்கள் கடிக்கிறவர்கள் இறந்து போகிறதை பார்க்கிறோம். அவர்கள் நாங்கள் சாகிறோம் அப்படின்னு சொல்லி மோசே இடத்திலே அவர்கள் வேண்டிக் கொள்கிற போது, மோசே கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்கிற போது கடவுள் வெண்கலத்திலே ஒரு சர்ப்பத்தை செய்து நீ தூக்கி வை, அதை பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த விதமாக
வெண்கலத்திலே அவன் ஒரு சர்ப்பத்தை செய்து வைக்கிறான். அதை நோக்கி பார்க்கிறவர்கள் நாம் முறுமுறுத்ததுனாலதான் இந்த கொல்லிமாய் சர்ப்பமானது என்னை கடிச்சதுன்னு சொல்லி அவன் நினைக்கும் போது அவன் பிழைத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த விதமாக நாம் நம்முடைய ஆலயங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த சிலுவையானது இது ஒரு கடவுள் அல்ல, இது நாம் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அல்ல. மாறாக சிலுவை என்பது நமக்கு ஒரு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நான் செய்த பாவங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஆண்டவரே, நீ எனக்காக சிலுவையிலே மரித்தீர், நான் செய்த பாவங்களுக்காக நீ சிலுவையில் மரித்தீர் என்ற சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நான் செய்த பாவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். எனக்காக தானே நீ சிலுவையிலே மரித்து எனக்காக தான ரத்தம் சிந்தினீர் என்ற அந்த சிந்தனை வருகிற போது நாம் செய்த பாவங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிற போது ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தமாக்கி நம்மை மீட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். ஆகவே மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஆதியிலே நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிற அந்த ஸ்தலத்திலே நித்திய காலமாக பிதாவோடும் மாறனோடும் நாம் ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். வசனங்கள் தாமே நம்முடைய உள்ளத்திலே 30, 60, 100 வளர்த்தது நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, ஈசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, என்னை காத்து கொள்ள கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை, கிருபை தாருமே, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, உமக்கு சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை, கிருபை தாருமே. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்களால் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக, இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த COVID-19 கிருமி தொற்றிலே ஆண்டவரே
எத்தனையோ பேர் இறந்து போகிறதை நாங்கள் கண்களால் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவரே டிவியிலே நாங்கள் நியூஸ்ல கேட்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே இந்நாள் வரை ஆண்டவரே எங்களை கண்ணீர் இமைப்போல நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை உடைய சட்டைகளின் கீழாக எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறீரே, இதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த அருமையானத நாளுக்காக ஆண்டவரே நீர் கொடுத்திருந்த சத்தியத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஏற்படுத்தினது இரண்டாம் வருகையிலே ஆண்டவரே உமோடு கூட ஆண்டவரே நாங்கள் நித்திய வீட்டுக்குள்ளாக ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த நித்திய வீட்டிலே ஆண்டவரே நித்திய காலமாக ஆண்டவரே உம்மோடும் கடவுளோடும் பிதாவாகி தேவனோடும் ஆண்டவரே உம்மோடும் கூட நாங்கள் ஆண்டவரே ஒரு உறவு மிக ஒரு நெருக்கமான உறவை கொண்டவர்களாக நித்திய காலமாக உங்களுடைய பேர் வீட்டிலே ஆண்டவரை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் கழிக்க மூடு கூட கழிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சிலுவை நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பதாக வந்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்த ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை ஆண்டவரே நம்முடைய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக அப்படிப்பட்டதான நாங்கள் மாற்றத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே இப்படி நித்தியமான அந்த வீட்டில் ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக மூணு உறவாடுகிற ஒருவராக இருக்க எங்களை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யூடியூப் சேனலை நடந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரருக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாரந்தோறும் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் ஒழிக்க செய்கிற மகனை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகளை மகிமை அனைத்து உலகை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற விளைகிற பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.